பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதக்காரர்களிலும் இணை வைப்போரிலும் உள்ள இறை மறுப்பாளர்கள் தம்மிடம் தெளிவான சான்று வரும் வரை வழிகேட்டிலிருந்து விலகுவராக இல்லை. இவ்வசனத்திற்கான விளக்கம். உபை பின் காஃப் அலி அவர்களின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை பின் காஃப் அலி அவர்களிடத்தில், அல்லாஹ் உங்களுக்கு வேதக்காரர்களிலும் இணை வைப்போரிலும் உள்ள இறை மறுப்பாளர்கள் தம்மிடம் தெளிவான சான்றும் வரும் வரை வழிகேட்டிலிருந்து விலகுவோராக இல்லை எனும் 98வது அத்தியாயத்தை ஓதி காட்டும்படி எனக்கு கட்டளையிட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு உபை பின் காஃப் அலி அவர்கள், என் பெயரை குறிப்பிட்டா அப்படி சொன்னான் என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அதை கேட்டு உபை பின் காஃப் அலி அவர்கள் ஆனந்த மேலிட்டு அழுதார்கள். இதை அறிவிப்பவர் அனஸ் அலி அவர்கள். நூல்கள்: புகாரியில் 3809, முஸ்லிமில் 1464 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள தூதர். அவர் தூய ஏடுகளை ஓதி காட்டுகிறார். அதில் உறுதியான சட்டங்கள் உள்ளன. வேதம் வழங்கப்பட்டோர் தம்மிடம் தெளிவான சான்று வந்த பிறகே பிளவுபட்டனர். அவர்கள் வாய்மை நெறியில் நின்று அல்லாஹ்வுக்கே வணக்கத்தை உரித்தாக்கியவர்களாக அவனை வணங்கவும் தொழுகையை நிலைநிறுத்தவும் சகாத்தை கொடுக்கவுமே ஆணையிடப்பட்டிருந்தனர். இதுவே நேரான மார்க்கமாகும். இதன் விளக்கம்: அல்லாஹ்விடம் நேரான மார்க்கம் என்பது இணைவைப்பு இல்லாத, யூதம் சாராத, கிறிஸ்தவம் சாராத ஏகத்துவ கொள்கையாகும். யார் நன்மை செய்கிறாரோ அது மறுக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உபை பின் காஃப் அலி அவர்கள். நூல்கள்: அஹ்மதில் 20257, திருமிதியில் 3726 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேதக்காரர்களிலும் இணை வைப்போரிலும் உள்ள இறை மறுப்பாளர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களே படைப்பினங்களின் மிக கெட்டவர்கள். யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களே படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி நிலையான சொர்க்கங்களாகும். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களும் அவனை பொருந்திக் கொண்டனர். இது தமது இறைவனை அஞ்சுவோர்க்குரியது. அத்தியாயம் 98, வசனம் 1 முதல் 8 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது சேனலில் தொடர்ந்திருங்கள், தொடருவோம், இணைந்திருங்கள், இணைவோம்.